உனக்கு என்ன பைத்தியமா? சத்தத்தெல்லாம் கேட்டு பயந்துட்டீங்களாமா? நான் அவ்வளவு சீக்கிரம்லாம் சாக மாட்டேன். அசோக், அப்படிங்கிற ஒரே ஒரு டெய்லர் மட்டும் தான் ஏண்டா? ஏன் நம்மளால வேற டிசைனரை பிடிக்க முடியாதா? அக்கா, அந்த அபி எண்ட் இல்ல, ஷீ இஸ் தி பிகினிங். என் கரியருக்கே அவ தான் பிகினிங். அதுக்காக கண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன அசோக்? மாமா கூல், இது ஒரு பிராக்டிஸ் மாமா. நாம அதோட நிழல்ல இருந்தோம்னா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கலாம். அப்படி இல்ல பசியில காஞ்சி போய் டொக்குலோன்னு ஆகி கஷ்டப்படணும். புரியுதா? சாமியை வேண்டிங்க சந்தோஷமா இருக்கணும். அட்ரா அடே முருகா என்னை காப்பாற்று. அபிகாதுல நீ நல்லபடியா புத்திமதி சொல்லி அவ அறிவு கண்ணை திறந்து யோசிக்கவை. அப்படியே வேலைக்கு போறேன்னு சொல்லவை. உனக்கு பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, எல்லா காவடி எடுக்க. இப்படியாவது அவன் மனசை மாத்து. நடக்காத வேண்டுதல். அபி வேலைக்கு நிச்சயமா போமாட்டான். முருகனே நேர்ல வந்தாலும் மூச்சை பிடிச்சு பேசினாலும் அபி எதை கேட்கவே மாட்டான். அபி எடுத்த முடிவை அவளா மாத்திக்கிட்டாதான் உண்டு. முருகனாலாம் முடியவே முடியாது. மா, மனசு உருக வேண்டப்ப இந்த மாதிரி ஒரு கல்லை விட்டு எரியக்கூடாது. புரியுதா? பேசாம இருக்கிறே நீ. அப்பா, அக்காவை பிக்கப் பண்ண வாங்கின காசை வட்டியோட சேர்த்து அவன் முகத்துல விட்டேறியலாம். கொடுத்துடலாம் அபி. எப்படி? எப்படியாவது கொடுத்துடலாம் அபி. வீடு இருக்கு, அதுக்கு மேல கேஸ் எதுவும் இல்ல. வில்லங்களையாத சொத்து வேற. விப்போம் இல்ல வப்போம். நீ இந்த அசோக்குக்கு எவ்வளவு தரணும்னு மட்டும் சொல்லு. சொத்தை நீயா சம்பாதிச்ச? அது எங்க அப்பாவும் சம்பாதிக்கல, எங்க தாத்தா சம்பாதிச்சது. அதை உனக்கு அனுபவிக்க மட்டும்தான் உரிமை இருக்கு. விக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? எல்லா உரிமையும் இருக்கு அபி. சட்டப்படி தாத்தா சொத்து பேரனுக்கு தான். பைத்தியம் மாதிரி பேசாத. ஒரு சொத்து சம்பாதிக்க அவங்க பட்ட கஷ்டத்தை அவங்க தலைமுறை படக்கூடாதுன்னு தான் அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அதை இன்னும் அதிகமாக்கலனா கூட பரவாயில்ல, அழிக்காமலாச்சும் இருக்கணும். சரி, நான் வேற எங்கேயாவது பணம் போட்டுறேன். அவங்க என்கிட்ட பணம் கேட்கல. நான் கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட் படி என்ன வேலை பார்க்க சொல்றாங்க. அபி, நீ எதுக்கு அந்த ஆளுக்கிட்ட வேலைக்கு வரன்னு ஒத்துக்கிட்ட? ஏய் ரகு, பணக்காரனா அந்த ஆளு என்ன வேணா பண்ணுவானா? வா போய் பிரச்சனை பண்ணலாம். கணேசா, நம்மளால அவங்கள எதுவும் செய்ய முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. ஏன் முடியாது? ஆளை வச்சு அடிப்பானா இல்ல போலீஸ் வச்சு மிரட்டுவானா? தைரியமா இறங்கி அடிச்சா எவனா இருந்தாலும் பறந்துடுவான். அபி, நீ வேலைக்கு போவாத. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் தேவையா? கத்தனா கத்துட்டா அபி. என்ன இப்போ? யாரும் சரியா பதில் கூட சொல்ல மாட்டேன்றாங்க. உன்னை கூப்பிட சொன்னாலும் கூப்பிட மாட்டேன்றாங்க. பக்கு பக்குன்னு இவன் வேற முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏதோ பார்த்தும் பார்க்காம போறதுக்கு நான் என்ன மூணாவது மனுஷனா? நம்ம தம்பி தானே. கணேசா, இப்பெல்லாம் நீ ரொம்ப பேசுற. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அரவிந்த், நீ சொல்லு, என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான்னு சொன்னேன்லக்கா, அவன் எனக்கு அங்கேயே வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். இப்போ நீ வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம்? நீ படிச்சு முடி, பாத்துக்கலாம். அக்கா, இந்த வேலைக்கு டிகிரிலாம் வேணாமா, பாலிடெக்னிக் சர்டிஃபிகேட்டே போதுமா. ரொம்ப நல்ல வேலைக்கா. நான் விசா அப்ளை பண்ணணும், டிக்கெட் போடணும். ஆனால் இதெல்லாம் முதல் மாத சம்பளத்தோடு சேர்த்து கொடுத்துருவாங்களாம். பணம் வேணுமா? கொஞ்சம் தான்க்கா, ஒரு 2 லட்ச ரூபா ஆகும். ஏய், என்னது 2.5 லட்சமா? ஏதோ டீ காசுக்கு 20 ரூபா கொடுன்ற மாதிரி சாதாரணமா கேக்குற? அண்ணா சும்மா இருண்ணா. அக்கா, ஃபாரின் போகணுன்றது தான் என்னோட ஒரே கனவு. அது இவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக நடக்குதுல்ல. கொஞ்சம் மனசு வைக்கா. அரவிந்த், நான் இப்போ இருக்கிற நிலைமையில இங்க பணம்லாம் கேட்க முடியாதுடா. அப்புறம் அதையும் ஒரு காரணமா வச்சு என்ன மறுபடியும் 1 வருஷத்துக்கு இங்க வேலை செய்யணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நீ முதல்ல காலேஜ் முடி. அக்கா உன்னை கண்டிப்பா ஃபாரின் அனுப்பி வைக்கிறேன். எங்களெல்லாம் விட்டுட்டு ஃபாரின்ல ஏங்கி தவிச்சு அவளையே அங்கெல்லாம் கூட்டிட்டு போற? அம்மா, அவ டிசைனர் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல டைலரும் கூட. ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டை பார்த்தா அவளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு. அதான் அவளை கூப்பிட்டு போகிறேன். அசோக், அம்மா, நான் முன்ன மாதிரி அவகிட்ட ஃப்ரெண்ட்லியான அப்ரோச்செலாம் பண்ண மாட்டேன். ஒரு பாஸாக லேபர் எப்படி நடத்தணுமோ அப்படி தான் நடத்துவேன்.
எவ்வளவு சீக்கிரம் அவகிட்ட இருந்து டிசைன்ஸ் எல்லாம் வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கிட்டு துரத்திடு. ஓகேம்மா, பாய்மா. ஓகே அசோக். என்ன கார்ல உள்ளதானே உட்கார சொன்ன? இல்ல, காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்க போர் அடிச்சது, அதான் சும்மா வெளியே பார்க்கலான்னு. கெட் இன். நம்ம தும்முனா கூட ஏரியாவே சும்மா அலறோம். டேய் ஷட் அப். ஓ, மேடம் சைலண்ட், சார் வைலண்ட். கரெக்டா மேடம்? அண்ணா கிட்டத்தட்ட. ஏய், எனக்கு எதுக்கு வம்பு மேடம்? சார் எங்க போகணும் சொல்லுங்க. பக்கம்தான் கானோடை. ஐயோ, அது ரொம்ப கஷ்டமே. உங்களை கானோடையில விட்டுட்டு நான் கண்ணம்மாக்களை வெட்டுக்கு எப்படி போக முடியும்? வாய்ப்பில்லை பாஸ். இன்னொரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, பஸ் வரும். அதை பிடிச்சி அப்படியே மண்ணூத்து போயிடுங்க. அங்கேருந்து செந்தட்டி போக பஸ் வரும். ஏய் நிறுத்தியா? பஸ் ரூட்லாம் கேட்கவே இல்லை. காரை ரெடி பண்ணி எடுத்துட்டு வரணும், முடியுமா? பாஸ், ரஜினி பாஷாக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. ஒரு நாளைக்கு 2 தடவை மட்டுமே பஸ் வர இந்த ரூட்ல டெய்லி 18 கிலோமீட்டர் ஊருக்குள்ள ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன? பிகாஸ் யூ ஆர் a fool man. அண்ணே, அவரு மத்த எல்லா ஆட்டோ டிரைவரை விடவும் புத்திசாலின்னு. நான் டபுள் எம்ஏமா. சார் இங்கிலீஷ்ல பேசிட்ட விடுங்க. தங்கச்சி. ஆமாமா, அப்படிதான். அண்ணா, பணம் நான் தரேன். கரெக்டா இருக்கு. சரிம்மா தங்கச்சி, நான் போய் பில் வாங்கிட்டு வரேன். ரூம் வாடகை அட்வான்ஸ் 500. ஏய், உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? தெய்வானாக்க சாபம் இவ்வளவு சீக்கிரம் பழிக்குதுன்னு யோசிச்சேன் சார். என்ன சாபம்? அது வேற சார். அபிக்கு வாழ்க்கைனா என்னன்னு ஒரு நாளாவது புரியணும்னு சாபம் தந்தாங்க. ஏய், எதுக்கு நீ சிரிக்கிற? உலகத்தை நினைச்ச சிரிச்சேன் சார். எல்லாம் ஏன் நேரம். தள்ளு. அப்புறம் சார், நம்ம அசிஸ்டன்ட் தம்பி வந்துட்டோம். எல்லாருமா சேர்ந்து ஃபேக்டரியை சுற்றி பார்த்துருவோம். ஓகே, பட் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துல தம்பி வந்துடுவான். வீட்டுக்கு தான் சாப்பாடு அவங்க போயிருக்கான். இப்போ வந்துடுவான் சார். ஓகே. இன்னும் 20 மினிட்ஸ்ல அசோக் கார்மெண்ட் ஃபேக்டரியை டீல் பேசி முடிச்சிருவான். மேடம், நீங்க எங்களுக்கு எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். எங்களை போர்டு மெம்பர் ஆக்குனதே நீங்க தான். அந்த விசுவாசம் எப்பவுமே இருக்கும். எங்களை பொறுத்தவரை நீங்க தான் இந்த கம்பெனியோட எம்டி. அசோக் சும்மா பேருக்கு தான் எம்டி. இப்போ இவ்வளோ பேசுறீங்க. அன்னைக்கு ஈவெண்ட்ல அபி டிசைன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்னதும் அசோக் சார் மாதிரி திறமசாலி இந்தியாவில இல்லைன்னு பாராட்டினதே நீங்க தானே? போர்டு மெம்பர்ஸா நம்ம கம்பெனி ஜெயிச்சதுக்கு பாராட்ட வேண்டியது நம்ம கடமை சார். ஆமா, கடமை தான் ரொம்ப முக்கியம். அபின்னு ஒரு டெய்லர் பொண்ணை ஏமாத்தி நம்ம கம்பெனி பேரை கெடுத்துட்டியே. நீ இனிமே எம்டியாவே இருக்கக்கூடாதுன்னு ஏன் பேச தோணல? அது உங்க கடமை இல்லையா சார்? சார், அபி மூலமாவோ அசோக் மூலமாவோ நஷ்டம் வந்திருந்தா மட்டும்தான் நம்மளால கேள்வி கேட்க முடியும். அசோக் அபியோட கடை மூடினது அது அவங்களோட பர்சனல். அதை நாங்க எப்படி கேள்வி கேட்க முடியும்? நல்லா சமாளிக்கிறீங்க சார், ரொம்ப நல்லா சமாளிக்கிறீங்க. இந்த கம்பெனிக்கு 5 கோடிக்கு மேல நஷ்டம் வரும். அதுக்காகத்தானே மேடம் பசியில இருக்கிற அனகொண்டா மாதிரி நாங்க காத்துட்டு இருக்கோம்.
அசோக்க கேள்வியா கேட்டு முழுங்கி காலி பண்ணிடுவோம். அடேங்க அப்பா, சினிமா வாசலா நல்லா சிறப்பா பேசுறீங்க. சாருக்கு எங்க மேல கோவம் போல இருக்கு. நாங்களும் எங்களால கேள்வி கேட்க முடிஞ்ச இடத்துல தானே மேடம் கேள்வி கேட்க